சார்பியல் கொள்கையின் மூலம் காலவெளி வரைபடத்தை வரையவும் உதவுது. இது காலப்பயணம் போன்ற சுவாரஸ்யமான கருத்துக்களுக்கு வழிவகுக்கிறது. இந்த காலப்பயணத்தை அடிப்படையாக வச்சுதான் நிறைய சினிமா கூட எடுத்திருக்கிறாங்க. குவாண்டம் இயந்திரவியல், சார்பு கோட்பாடு இரண்டும் நவீன விஞ்ஞானத்தோட 2 தூண்களாக கருதுறாங்க. ஒளி மின் விளைவை கண்டுபிடித்ததுக்காகவும் கோட்பாடு இயற்பியலில் அவர் செய்த சேவைக்காகவும் 1921 அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1919 மே 29 அன்று நிகழ்ந்த முழு சூரிய கிரகணம் அவரது ஈர்ப்பு லென்ஸின் கோட்பாட்டை சோதிக்க ஒரு வாய்ப்பை வழங்குச்சு. மேலும் சர் ஆர்தர் எடிங்டன் மேற்கொண்ட ஆய்வுகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கணக்கீடுகளோட ஒத்துப்போகும் முடிவுகளை அளித்தது. எடிங்டனின் பணி உலகம் முழுவதும் உள்ள செய்தித்தாள்களில் விரிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. நவம்பர் 7, 1919 அன்று முன்னணி பிரிட்டிஷ் செய்தித்தாள் த டைம்ஸ் அறிவியலில் புரட்சி, பிரபஞ்சத்தின் புதிய கோட்பாடு, நியூட்டனின் கருத்துக்கள் தூக்கி எறிய